எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீது இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீது இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயிரம் சகாயனும் நேரும் உபாயனும், ஆயிரம் சகாயனும் நேரும் உபாயனும், நாயனும் எனக்கன்மான ஞானமான பாலனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீது இவ்வுலகில் துணை இயேசுவே. ತಂದೆ ತಾಯಿನ ಜನ ಬಾಂಧುಲೋ ಸ್ನೇಹಿತ, ತಂದೆ ತಾಯಿನ ಜನ ಬಂಧುಲೋ ಸ್ನೇಹಿತ, ಸಂತೋಷ ಸಕಲ ಯೋಗ ಸಂಪೂರ್ಣ ಭಾಗ್ಯமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில் ஆறுதலும் காதலில் என் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் காதலில் என் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட ஔஷதமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீது இவ்வுலகில் துணை இயேசுவே. போதகர் பிதாவுமே போக்கினில் வரத்தினில், போதகர் பிதாவுமே போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் நாளிலும் என் தோழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீது இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீது இவ்வுலகில் துணை இயேசுவே. நாம் செபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய ஆண்டவரே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடி. உம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுகின்ற போதெல்லாம் நாங்கள் உமது சமீபத்தில் வந்து அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவீகாரத்தை நேரங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படியான அதிகாரத்தையும் விசுவாசிக்கிற எங்களுடைய விசுவாசத்திலே பலன் பெருகும்படியாக விசுவாசத்தை துவைக்கு தருகிறவருமாகிய அவைகளில் கிரியைகளிலே எங்களை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிற தூய பரிசுத்த ஆவியானவரே, உமது கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதத்தை செய்தருளுவீராக. உம்மை கண்டுகொள்ளும்படியான கண்களை திறந்தர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கடந்து போன நாட்களிலிருந்து நாள் வரையிலும் சவுல் என்று சொல்லக்கூடிய பவுலுடைய ஊழியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே சவுலாகிய பவுலுடைய வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு அவருடைய வாழ்வில் ஒரு மாபெரும் திருப்பத்தை அவர் தந்தார். அந்த திருப்பம் அவருடைய வாழ்வில் ஊழியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. எந்த மனிதன் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தொந்தரவை கொடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விடாதபடி இடையூறு செய்தானோ அந்த மனுஷன் இப்போது கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்து அநேகரை அவருடைய பாதையிலே கொண்டு வர வேண்டிய ஒரு மனுஷனாக கர்த்தர் அவரை மாற்றிவிட்டார். அவருடைய வாழ்வில் மாபெரும் அற்புதங்களை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு அவருடைய ஊழியத்திலே முதல் அற்புதங்களை செய்த ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு சிறப்பான காரியத்தை அவர் செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம்
வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவாகி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்கள் போக்க கழுவப்பட்டு ஞானஸ்நானத்தின் வழியாய் கிறிஸ்து தான் என்று கர்த்தர் என்று அறிந்து தாமதமில்லாமல் விரைவாக ஆண்டவருடைய நற்செய்தியை கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் என்று அநேகருக்கு முன்பாக அவர் சாட்சி சொல்லி செய்த ஊழியத்தை நாம் வாசிக்கின்றோம். 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்திலே அதன் விளக்கத்தை அவர் அதிலே சொல்லியிருக்கிறார். 2வது ஊழியமாக அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே 25, 26ஆம் வசனத்திலே பர்னபாவும் பவுலும் இருவரும் சேர்ந்து அந்தியோகியாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கொடுத்து 1 வருட காலமாக உபதேசித்து, கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து விசுவாசத்திலே அவர்களை பலப்படுத்தும்படியான ஊழியத்தை 1 வருடமாக அந்த தேசத்திலிருந்து இருவரும் தங்கி ஊழியம் செய்தார்கள். 3வதாக அவருடைய ஊழியம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே 28 முதல் 30ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, அந்த நாட்களிலே அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி எருசலேமிலிருந்து வந்து உலகம் எங்கிலும் மகா பெரிய பஞ்சம் ஏற்படும் என்று சொன்ன பொழுது, அது அப்படியே கிளையுதிராயன் ராஜாவுடைய காலத்தில் அதை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சகாலத்திலே எருசலேமில் இருக்கிற சகோதரர்கள், ஊழியர்கள் சீசர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தர்ம பணத்தை சேகரித்து இவர்களுடைய பர்னபா, சவுல் என்ற பவுல் கையில் கொடுத்து அதை அனுப்பினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்திலே உதவி பணம் சேகரித்து கொடுக்கிற ஊழியத்தை உண்மையாக உத்தமமாக தன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த வேலையை, பொருளை அவர்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே 24, 25ஆம் வசனத்திலே நீங்கள் கடைசி பகுதியிலே வாசித்து பார்க்கின்ற பொழுது, எந்த உதவி பணத்தை சேகரித்து சீசர்களுக்கு, ஊழியர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டுமோ அந்த ஆண்டவருடைய தர்மபரணத்தை, ஊழியத்தை சேகரித்து நிறைவேற்றி அங்கே கொடுத்து விட்ட பின்பு ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் அற்புதங்கள் நடைபெற்றன. தர்ம ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றிய பின்பு 4வதாக ஊழியத்தில் அவர்களை பிரித்து அனுப்பும்படியாக தூய பரிசுத்த ஆவியானவரால் திருவுளம் பற்றி அவர்கள் மீது கையை வைத்து அவர்களை ஊழியத்திற்கென்று பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னதான யோசனையை கேட்டு அங்கிருந்த ஊழியர்கள், சீசர்கள் அவர்கள் மீது கை வைத்து ஊழியத்திற்கென்று கர்த்தர் எதற்காக சவுலாகிய பவுலை அவர் 9ஆம் அதிகாரத்திலே புறஜாதிகள் மத்தியிலே, சிறைவாளர்கள் மத்தியிலே, ராஜாக்கள் மத்தியிலே சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று கிறிஸ்துவாகி ஆண்டவர் சவுலை குறித்து சொன்ன இந்த நற்செய்தியை ஆண்டவர் இங்கே நிறைவேற்றி, எதற்காக அவர் பிடிக்கப்பட்டாரோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருந்தாரோ அந்த விசேஷமான ஊழியத்திற்காக அவரை ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவானவர் சீசர்களை கொண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவர்களை புறப்பட அவர்கள் செய்தார்கள். உடனே அவர்கள் புறப்பட்டு தனக்கு நியமித்திருக்கிற ஊர்களுக்கு அவர்கள் சென்று கிறிஸ்துவின் பணியை அவர்கள் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 12 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, முதலாவது ஒரு அற்புதம் அவருடைய வாழ்வில் நடைபெறுகிறது. பரேசு பவுல் என்று சொல்லக்கூடிய பரேசு என்று சொல்லக்கூடிய ஒரு மாய் வித்தக்காரன் அங்கே வந்திருக்கிறான். அவனோடு சேர்ந்த செர்க்கி பவுல் என்று சொல்லக்கூடிய மனிதனும் அங்கே வந்தான். இருவரும் அங்கே வந்திருந்த போது அந்த செர்க்கி பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஆவலோடு, வாஞ்சையோடு, அவன் ஆசையாய் கேட்க அவன் விருப்பம் உள்ளவையாய் இருந்து பர்னபாவையும் பவுலையும் அழைப்பித்து கர்த்தருடைய வசனத்தை அவன் வாஞ்சோடு அவன் கேட்க முயற்சி எடுத்தான். ஆனால் அவனோடு கூட இருந்ததான ஒரு பொல்லாத மனுஷன், மாய வித்தைக்காரன், அந்த செர்க்கி பவுல் விசுவாசிக்க விடாதபடி, ரட்சிப்புக்கு இடையூறாக
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விடாமல் அவனுக்கு பல இடையூறுகளையும் கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படியான தீய யோசனைகளை அவன் கொடுத்து கொண்டே இருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் அவனுக்குள்ளாக வருவதற்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கே செய்தார். செர்கி பவுல் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன் தேவ வசனத்தை கேட்க மிகவும் ஆவல் உடையவனாக இருந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். அதாவது ஆசை உடையவனாக, மனோ வாஞ்சை உடையவனாக, ஆர்வம் உடையவராக அவருடைய வாழ்க்கையில் வேத வசனத்தை கேட்க இவ்வளவு பெரிய ஒரு தாகம் அவருடைய வாழ்வில் வந்ததால் வேத வசனத்தை கேட்கும்படியான ஆசை அவனுக்குள்ளாக வந்தது. இன்றைய நம் செய்தியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த செர்கி பவுல் என்பவனுடைய வாழ்வில் இருந்த ஒரு மகா பெரிய ஆசை, அது பேராசை என்றல்ல, தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியான ஆசை. ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனங்களை நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது பரிசுத்தவான் திரு பவுல், சவுலாகிய பவுல் கூட பிலிப்பர் எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலேயும் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயும் இந்த அனுபவத்தை வைத்துதான் பரிசுத்தவான் திரு பவுல் அவருடைய ஆவலையும் ஆசையையும் அவர் தமக்குள்ளாயிருக்கிற தூய பரிசுத்த ஆவியானவரால் அவர் அனுபவத்தின் வழியாக அதை நமக்கு அவர் சொல்லுகின்றார். அதில் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது இந்த மனிதனுடைய செர்கி பவுல் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வாழ்வில் இருந்ததான மாபெரும் வேத வசனத்தை கேட்கும்படியான ஆசை இந்த சவுலாகிய பவுல் வாழ்விலும் அது மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை காண்பித்ததாக இருந்தது. எதற்காக இந்த சவுலாகிய பவுல் கிறிஸ்து நிமித்தமாக பிடிக்கப்பட்டானோ அதற்கு ஆண்டவராக இயேசு அடைத்த பாதையிலே ஆசையாக தொடர்ந்து ஓடுகிற ஒரு ஓட்டம், விசுவாசத்தின் ஓட்டத்தில் ஊழியத்திலே ஓடுகின்ற ஒரு ஓட்டத்தை அற்புதமாக துவக்கி ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தக்கூடியவனாயிருந்தான். வேத வசனத்திலே வேதாகம பகுதியில் எத்தனையோ பேர் ஆசைப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் சில பேருக்கு நிறைவேறி இருக்கிறது, சில பேருக்கு நிறைவேறாமல் போயிருக்கிறது. நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே நாம் ஒவ்வொரு முறையும் வாசித்திருக்கின்றோம். இளைய குமாரனுடைய ஒரு ஆசை, அவன் தன் தகப்படத்திலே சென்று தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் வெகு தூரமான தேசத்துக்கு அவன் போனான். அவன் இஷ்டப்படியாக, அவன் ஆசைப்படியாக எல்லாம் வாழ்ந்தான். ஆனால் எல்லாவற்றையும் அவன் ஆசை நிறைவேற முடியாமல் தரித்திரம் அடைந்தான், வறுமை அடைந்தான். பன்றி மேய்க்கும் வேலை கிடைத்தது. அந்த பன்றி தின்னும் தவிற்றினால் தன்னுடைய பசியை ஆற்ற அவன் ஆசையாக இருந்தான். பாருங்கள், வறுமை வாட்டிய போது அவனுக்கு மிகப்பெரிய பசி. அந்த பசியை ஆற்றுவதற்கு அவன் பேராசை உடையவனாய் இருந்தான். பன்றியின் தவிட்டை எடுத்தான், பசி ஆற்றுக்கொள்ள நினைத்தான், தன் தகப்பன் வீட்டை நினைத்தான். நினைத்ததென்ன, இப்பொழுது என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர் பூர்த்தியாய் சாப்பிடுவார்களே, நான் இங்கு பசினாலே சாகிறேனே என்று அவன் வேதனைப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனிதனுடைய வாழ்வில் வேறென ஆசை என்ன? பொருளெல்லாம் அழித்து போட்டான். இரண்டாவது நஷ்டம் என்ன? வறுமை அவனை வாட்டியது, பசி அவனை தாக்கியது. மூன்றாவது ஒரு ஆசை அவனுக்கு வந்தது. தன் குற்றங்களை உணர்ந்தான். எழுந்து என் தகப்படத்திலே நான் போவேன். தகப்பனே, உமக்கு விரதமாய் பரத்துக்கு விரதமாக நான் பெரும் பாவம் செய்து விட்டேன். என்னை மன்னித்து உம்முடைய வேலைக்காரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்குள் எழுந்த அந்த ஆர்வம் நிறைவேறக்கூடிய ஆசையாக இருந்தது. அந்த ஆசை அவனுக்குள் வாஞ்சியாக மாறியது. எழுந்தான், புறப்பட்டான், தகப்பனை நோக்கி வந்தான். தகப்பனும் அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது ஓடோடி சென்ற ஆசையோடு அவனை கட்டிப்பிடித்து தம்மிடத்திலே சேர்த்து கொண்டு, என் மகன் காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான் என்று சந்தோஷப்பட்டான். அவனுடைய பேராசையினால் ஏற்பட்ட சஞ்சலங்கள், கஷ்டங்கள் ஒரு வினாடியிலே தன் தகப்பன் அணைத்து கொண்டு சேர்த்து கொண்ட அந்த அற்புதத்தின் நிகழ்ச்சிகள் எல்லாம் மறந்து போயின. பலகைகள், உடைகள்,
கிழிந்து போன உடைகள் எல்லாம் அவனை விட்டு ஒடிந்தது. புது மோதிரம் கிடைத்தது, புதிய பாதரட்சை கிடைத்தது, புதிய உடை கிடைத்தது. அற்புதமான அவன் ஆசை நிறைவேறியது. அங்கே விருந்து செய்யப்பட்டு மகிழ்ச்சியாய் மாறினார்கள். பாருங்கள், ஆசை நம்முடைய வாழ்வில் தேடுவதுதான். ஆசை நம்முடைய வாழ்வில் தேடுவது, ஒரு பொருளை தேடுவது, அல்லது அந்த பொருளை நாம் அடைவதற்கு உழைப்பது, அதற்கான வேலையை நாம் தேடுவது, இந்த உலகில் எப்படி நாம் வாழ்வது, நமக்கான தேவைகளை நாம் எப்படி பூர்த்தி செய்வது என்றெல்லாம் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற எத்தனையோ ஆசைகள் உண்டு. ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்வில், செர்கி பவுல் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வாழ்வில் வேத வசனத்தை அவன் கேட்டபோது, வேத வசனத்தை கேட்டான். அந்த வேத வசனத்தை கேட்டு ரட்சிப்படை விடாதபடி பரேசு என்று சொல்லக்கூடிய அந்த மாயவித்தக்காரன் மிக இடைஞ்சலாயிருந்தான். பவுலாகிய சவுல் அவனை உற்று பார்த்து, எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, கபடமுள்ள இருதயம் உடையவனே என்ற அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாய் இருக்கும். இப்பொழுதே நீ குருடனாக மாறிவிடுவாய் என்று சொன்ன பொழுது உடனே அவன் கண்கள் குருடனாய் மாறிவிட்டது. பார்வையற்றவனாக அவன் பல இடங்களிலே அவன் அலைந்து திரிந்தான். பாருங்கள், தேவனுடைய வசனத்துக்கு எதிர்த்து நிற்பவர்களுடைய வாழ்வில் ஒன்று, ஆண்டவருடைய மக்களுக்கு எதிராய் நின்றவனுடைய சவுலாகிய பவுல் வாழ்க்கையிலே மிக அற்புதமான ரட்சிப்பு ஏற்பட்டது. ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு எதிராய் நின்ற ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு இடையூறாக இருந்த ஒரு மனிதனாகிய மாயவித்தக்காரனாகிய தந்திரக்காரன், அவன் கண்கள் இருளடைந்து குருடனாக மாறினான், சபிக்கப்பட்டு போனான். பாருங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கும் ஆண்டவருடைய மக்கள் ரட்சிப்பதற்கும் எதிராய் இருக்கிற தடையை உண்டு பண்ணுகிற மக்களுடைய வாழ்வுக்கு எல்லாம் இப்படிதான் மிக மாறிவிடும். லூக்கா 16 அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 20ஆம் வசனம், 21ஆம் வசனத்திலே ஐஸ்வர்யவானும் லாசருவும் நாம் அடிக்கடி வாசிக்கின்றோம். ஐஸ்வர்யவான் சுகபோகமாயிருந்தான், ஒரு நாள் அவனுக்கு மரணம் வந்தது. லாசரு வறுமையில் இருந்தான், நோய்கள் நிறைந்து துன்பத்தை அனுபவித்தான். இருவருக்குமே ஒரு நேரம் வந்தது, மரணம் அடைகிற சூழ்நிலை. அந்த மரணத்தின் தருவாயில் தான் அவர்களுடைய முடிவு தெரிந்ததாக நாம் வாசிக்கின்றோம். ஆம், அந்த மனிதன் நரகத்திலிருந்து இந்த பூமியிலே அவன் இஷ்டப்படியெல்லாம் ஆசையோடு வாழ்ந்தான். ஆனால் நித்திய ஜீவனை இழந்து போனான். ஏழைக்கு இறங்கவில்லை, நன்மை செய்யவில்லை, கடுமையாக நடந்து கொண்டான். ஏழை லாசருவை மறந்து விட்டான், எந்த உதவியும் உபகாரமும் செய்யவில்லை, மரணமடைந்தான். பாருங்கள், நரகத்திலே சென்றான், வேதனைப்பட்டான். ஆனால் ஏழை லாசரும் மரித்தான், ஆபிரகாம் அடியிலே இளைப்பாறினான். அவன் கண்ணோக்கி பார்த்த போது லாசரு ஆபிரகாம் அடியிலே இளைப்பாறிக் கொண்டிருந்தான். இந்த ஐஸ்வர்யவானோ நரகத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அவனுடைய ஆசை இந்த பூமியிலே அவனுக்கு நிறைவேறியது, ஆனால் நரகத்திலே அவனுக்கு நிறைவேறவே இல்லை. அவன் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, தன்னுடைய நிலைமை எடுத்து சொன்னான். என் நாவு குளிர பண்ண இதோ இந்த லாசருடைய விரலில் ஒரே ஒரு சொட்டு நீர் என் நாவில் விட்டு என்னை குளிர பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆபிரகாம் சொன்னார், எதையுமே இங்கிருந்து கொடுக்க முடியாது. இதோ அவன் பூமியில் இருந்த போது தீமையை அனுபவித்தான், இப்போது தேற்றப்படுகிறான். நீயோ நன்மையை அனுபவித்தாய், ஆண்டவரை மறந்தாய். நீயோ இப்போது நரகத்தில் வேதனைப்படுகிறாய். அவனுடைய ஆசை நிறைவேறியதா? இல்லை. ஐஸ்வர்யனுடைய ஆசை நிறைவேறவில்லை. ஏழை தாசருடைய ஆசை நிறைவேறியது. ஆபிரகாம் அடியிலே படுக்கப்பட்டு அவன் இளைப்பாரி தேற்றப்பட்டான். ஆனால் ஐஸ்வர்யவானோ நரகத்திலே அவன் ஆண்டோடைய ரட்சிப்பை பெற முடியாதவனாக நரகத்திலே வேதனைப்பட்டான். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பண்டிகையின் நாளிலே அவர் யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 1 வசனம் 12ஆம் வசனம் 20ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது பஸ்கா பண்டிகைக்கு அவர்கள் வந்தார்கள். மிகப்பெரிய அங்கே ஆடல் பாடல் இருந்தன. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவானவர் அவர் பவனியாக வந்த நற்செய்தியை தேவாலயத்துக்கு வந்த அநேக கிரேக்கர்கள் அதை கண்டு பிலிப்புடத்திலே சென்று, ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். அவருடைய ஆசையை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை காண பேராவல் கொண்டவர்களாக இருந்ததால் பிலிப்பிடத்திலே வந்து சொன்னபோது பிலிப்பு மற்ற சீசுடத்திலே சொன்னார்கள். இயேசுவை கண்டார்கள்.
மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவளாய் வந்து ஆண்டவரை சந்தித்தார்கள். இயேசுவை காண உனக்கு ஆசை இருக்க வேண்டும். ஏதோ கண்டும் காணாமல் போனதற்கல்ல. கிறிஸ்துவின் வாழ்க்கை இயேசுவை காணக்கூடிய வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 10 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். சகேயுடைய ஆசை எப்படிப்பட்டதாக இருந்தது. இயேசுவை பார்க்க வேண்டுமென்று ஆவலாய் இருந்தான், வாஞ்சியாக இருந்தான், ஆர்வத்தோடு இருந்தான், ஆசையாக இருந்தான். ஆனால் அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் கிறிஸ்துவை காண முடியாதவனாக அவன் காட்டு அத்தி மரத்தில் அமர்ந்து கொண்டு இலையின் மறைவில் இருந்து இயேசுவை பார்த்தான். இயேசுவானவர் அந்த மரத்தின் அருகில் வந்து அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா, இறங்கி வா என்று அழைத்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அவன் எதிர்பார்த்த ஆசை இப்போது நிறைவேறியது. அவன் இறங்கி ஓடி வந்தான். இயேசுவின் பின்னாகவே வந்தான். ஆண்டவரே, அவன் அறிக்கை செய்த காரியம் பாருங்கள். நான் யாராயிலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் எத்தனையாக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். அவனுடைய ஆவல் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு அவனுடைய ஆசையை நிறைவேற்றி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உனக்கு சமாதானம். அவனுடைய வாழ்வில் இந்த சகையுடைய வாழ்வில் நிம்மதியற்றவனாய் இருந்த அவனுடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்க்க ஆசையாய் இருந்தான். இயேசுவை பார்த்தான், வீட்டுக்கு அழைத்து சென்றான். கிறிஸ்துவின் ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு வந்தது. இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். நீதிமொழி புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, உன்னுடைய சத்துரு பசியாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே நீ செய்ய வேண்டியது என்ன? உனக்கு ஒரு ஆசை இருக்க வேண்டும். அவனுக்கு உணவு கொடு, உடையை கொடு, தண்ணீர் கூட கொடு. லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம் 25ஆம் வசனத்தில் கூட ஆண்டவர் அதைதான், தண்ணீரை கூட, தண்ணீர் கேட்டால் கொடு என்று அவர் சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை உன் ஜீவத்தில் இருக்குமானால் நிச்சயமாக உன்னுடைய ஆசையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 5 வரையிலும் 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, ஈசாக்கின் ஆசை, தன் மூத்த மகனை அழைப்பித்து, நீ வனத்துக்கு போ, வேட்டையாடி என்னை சமைத்து கொண்டு வா என்று அவன் சொன்னான். உடனடியாக ஏசா புறப்பட்டு போனார். அதற்குள்ளாக யாக்கோப்பு வந்தார். காயின் உபதேசத்தினாலே வேஷம் மாறி யாக்கோப்பு சமைத்து கொடுத்த உணவை ஈசாக்கு சாப்பிட்டு யாக்கோப்பை ஆசீர்வதித்து வைத்து விட்டார். யாக்கோப் அந்த ஆசை அவனுக்கு தந்திரமாக வந்தது. ஆனால் ஏசாவோ அதை சமைத்து மீண்டும் சென்று வனத்துக்கு சென்று வேட்டையாடி தன் தகப்பனுக்கு கொண்டு வந்து கொடுத்த போது அவன் ஈசாக்கு மிகவும் அதிர்ச்சி அடைந்தான், வேதனை அடைந்தான். இப்போது எனக்கு முன்பாக ஒருவன் வந்தானே, அவன் யார்? கண்டுபிடித்துக் கொண்டார் ஏசா. அவன் 2வது முறை என்னை ஏமாற்றி விட்டான். அவன் பெயர் எத்தனை அல்லவா என்று. தகப்பனே, ஈசாக்கை பார்த்து, தகப்பனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று அவன் கெஞ்சினான். அவனுடைய ஆசை நிறைவேறவில்லை. அவன் கண்ணீர் ஈசாக்கின் பாதத்தில் விழுந்தது. ஒரு நாள் நிச்சயமாக யாக்கோப்பை நீ மேற்கொள்ளும் பொழுது இந்த காரியமெல்லாம் உனக்கு நிறைவேறும் என்று அந்த மனுஷன் ஈசாக்கு ஏசாவுக்கு வாக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா! இப்படியாக அவருடைய ஆசை இந்த உலகத்தின் உணவை சாப்பிடக்கூடியதாக இருந்தது. அதுபோன்று நம்முடைய வாழ்வில் பேராசை நம்முடைய வாழ்க்கையிலே உணவு வழியாக தேவனை அடைய முடியாது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை நாம் வேத வசனம் என்ற வசனத்தை உணவாக, அதை நாம் ஆத்மாவுக்கு வேண்டிய பலனாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆவலாக, ஆசையாக, வாஞ்சை உடையவராக நாம் இருக்க வேண்டும். ஆம், கிறிஸ்து இயேசுவின் சத்திய வசனம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறது போல, அங்கே ஏரோது என்பவன் காற்பங்கு
தேசத்திற்கு அதிபதியாக இருந்தான் கலிலேயா நாட்டிலே. லூக்கா 9 7 முதல் 9 வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அவ்விதமாக அவன் எருசலேமுக்கு வந்தபோது இந்த ஏரோது ஆண்டவராக இயேசு விசாரிக்க இருந்த அந்த சூழ்நிலையில் இயேசுவை பார்க்க அவனுக்கும் ஒரு ஆசையா இருந்தது. லூக்கா 23 6-11 வரை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது எருசலேமுக்கு வந்த ஏரோது இயேசுவை பார்ப்பதற்கு ஆசையாக அவன் இருந்தான். இவனே பிற்காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாட்களில் பரியாசம் செய்து அடிப்பித்து அவரை அவமானப்படுத்தி பிலாத்துவிடத்தில் அனுப்பிவிட்டான். அவனுடைய ஜீவியம் என்ன? அவனுடைய ஜீவம் எப்படி முடிந்தது என்று தெரியுமா? ஆம், லூக் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12 21 முதல் 23 வரையிலும் அவனுடைய முடிவு. அவன் ராஜ வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு வேதாகம வசனங்களை பிரசரித்துக் கொண்டிருந்தான். மக்கள் அதை கேட்டு இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று சொன்னார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாததினால் ஆண்டவராக இயேசுவை அவமானப்படுத்தின இந்த ஏரோது, ஆண்டவருடைய சீசனாகிய பேதுருவை அவமானப்படுத்தி துன்புறுத்தின இந்த ஏரோது, பரிசுத்தவான் பவுலாகிய சவுலையும் துன்புறுத்தின இந்த ஏரோது, யோவான் யாக்கோப்பை கொலை செய்த இந்த ஏரோது, ஆண்டவருடைய மக்களுக்கு பல வகையான துன்பங்களை கொடுத்த இந்த ஏரோதுக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா? கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். உடனடியாக அதே இடத்துல அவன் புழு கொடுத்து செத்தான். இதை கண்ட மக்கள் மிகவும் பயந்து கலங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் சேர்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிலே நாம் கொண்டிருக்க வேண்டிய ஆசை, கிறிஸ்து இயேசுவானவர் லூக்கா 22 மரிப்பதற்கு முன்பாக ராபோஜன பந்தியை அவர் ஏற்படுத்தினார். உங்களோடு கூட நான் இந்த பஸ்காவை புசிக்க நான் ஆசையா இருந்தேன். இயேசுவுக்கும் ஒரு ஆசை இருந்தது. அவர் ஆசை இல்லாமல் இல்லை. அந்த ஆசை இந்த உலகத்துக்குரியதாக இருக்கவில்லை, பரலோக பிதாவுக்குரியதாக இருந்தது. பஸ்காவை புசிக்கும்படியான ஆசையை நம் சீசர்களை கொண்டு அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டார். பிலிப்பியர் 3:12 நீங்கள் வாசிக்கிறது போல நாம் நம்முடைய ஜீவத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின் சென்று பின் தொடர்ந்து புறப்பட்டு போகிற ஆசையாக நமக்கு இருக்குமானால், செர்க்கி பவுல் வேத வசனத்தை கேட்க ஆசையா இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் முன்பாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். தாவீதரசன் சொன்னார், உம்முடைய பரிசுத்த பர்வதத்தை பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கிறது, உம்முடைய வசனம் எனக்கு சத்தியம் என்றவர் சொன்னார். 119 மிக அற்புதமாக அவருடைய பேராவலை குறித்து அவர் சொல்லுகின்றார். உம்முடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. 145 ஆண்டவருடைய வேத வசனங்களில் தாவீதுடைய தாவீதுடைய ஆசையெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நாடுகிற ஒரு ஆவலாக இருந்தது. சங்கீதம் 91 நீங்கள் வாசிக்கிறது போல அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலே வேத வசனத்தை கேட்க ஆசையாயிருங்கள். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற மக்கள் வேத வசனத்தை மனோவாஞ்சியாய் கேட்டார்கள். அந்தியோகியாவில் இருக்கிற பட்டணத்தில் உள்ள மக்கள் மனோவாஞ்சியாக வேத வசனத்தை கேட்டார்கள். கொரிந்து பட்டணத்தில் உள்ள மக்கள் வேத வசனத்தை மனோவாஞ்சியாக கேட்டார்கள். லீதியாலும் கர்த்தருடைய வேத வசனத்தை மனோவாஞ்சியாய் கேட்டு அவளும் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானத்தை எடுத்துக்கொண்டார். எண்ணற்ற மக்கள் ஆண்டவருடைய சீசர்களாக பேதுடைய வார்த்தையை கேட்ட மக்கள், மனோவாஞ்சியாக கேட்ட மக்கள், ஆர்வத்தோடு கேட்ட மக்கள், ஆசையோடு கேட்ட மக்கள், 3000 மக்களுக்கு மேலாக ரட்சிக்கப்பட்டார்கள். நீயும் கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்க ஆவலாக மனோவாஞ்சியாக செர்க்கி பவுல் என்று சொல்லக்கூடிய அந்த சேனாதிபதியும் தேவனுடைய வசனத்தை மனோவாஞ்சையாக ஆசையாக கேட்டு அவன் விசுவாசித்து அவன் ரட்சிப்புக்குள்ளாய் வந்தது போல வேத வசனத்தை கேட்க நீ ஆவலாயிரு. இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வசனம் உன்னை நிச்சயமாக விடுதலையாக்கும். கர்த்தருடைய வேத வசனம் உன்னை பிழையில்லாமல் நடக்க வைக்கும். சங்கீதம் 19 நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டோட வேத வசனம் உன் வாழ்வில் அற்புதங்களை செய்யும். அந்த வேத வசனத்தை நீ குறைவற்ற வேத வசனத்தை நீ
ஆவலோடு வாஞ்சியோடு நீ கற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, கடைபிடித்து நடக்கும் பொழுது, செர்க்கி பவுல் என்று சொல்லக்கூடிய சேனாதிபதியை ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உன்னையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மனம் திரும்பி கிறிஸ்துவின் வார்த்தை மீது ஆவலாக, மனோ வாஞ்சையாக, ஆர்வமாக, ஆசையாக வசனத்தை கேள். துக்கத்தோடு அல்ல. நீ வேத வசனத்தை வாஞ்சியோடு ஆசையோடு கேட்பாய் என்று சொன்னால் உன் இருதயத்தில் இருக்கிற துக்கம், இந்த வேத வசனம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீக்கும். உன் வாழ்வில் இருக்கிற இடையூறுகளை இந்த வேத வசனம் உனக்கு அற்புதம் செய்யும். கிருபை உள்ள சத்தியமுள்ள வேத வசனத்தை விட்டுவிடாமல் அதை உன் இருதயத்தை காத்து கொண்டு பார். சமாதானத்தின் ஆசீர்வாதம் உனக்கும் உன் மனைவி பிள்ளைகளுக்கும் உன் வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு ஆர்வம் உனக்குள்ளே கொண்டு வரக்கூடியது வேத வசனத்தின் மீது இருக்கிற பற்றுதல், அதன் மீது இருக்கிற ஆவல் தான் உன் வாழ்வில் மகாபரிய மாற்றத்தை தரும். கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்கின்ற பொல்லாத ஆவிகள் கூட, அசுத்தாவிகள் கூட உன் ஜீவித்தை விட்டு, சிந்தனை விட்டு, இருதயத்தை விட்டு முற்றிலுமாய் உன்னை விட்டு நீங்கி ஓடியே போய்விடும். கர்த்தருடைய வேத வசனம் அது சாதாரணமானது அல்ல. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறது போல அது ஜீவனும் பலனும் வல்லமை உள்ளது. வேத வசனத்தை கேட்க 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 உன் ஆவி பலப்படும், உன் ஆத்மா பலப்படும். உன் சரீரத்திற்கு வேண்டிய சுக பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன்னை சமாதானத்துடன் நடக்க செய்வார். வேத வசனத்தை கேட்பாயா? அவளோடு கேட்க உன் இருதயத்தை ஆண்டவர் முன்பாக ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிறவரே, பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வேத வசனத்தை, உம்முடைய சத்தத்தை கேட்டவர்கள் வேதத்தில் எத்தனையோ பேர் சந்தோஷமாக உமது சத்தத்தை கேட்டார்கள். ஆண்டவரே, உம்முடைய மனுஷனாகிய உமக்கு பயந்து நடந்த நோவாவும் உம்முடைய வார்த்தையை சந்தோஷமாய் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார். அவருடைய சந்ததியில் வந்த ஆபிரகாமும் உம்முடைய வார்த்தையை கேட்டு அவளோடு கேட்டு சந்தோஷம் அடைந்து நீதியுள்ள மனுஷனாக உமக்கு பயந்த பரிசுத்த வாழ்க்கையாக அவர் இருந்தார். ஈசாக்கும் உம்முடைய வார்த்தையை அவர் அவளோடு கேட்டு ஆசையாக உம்மை பின்தொடர்ந்து வந்தார். அவருடைய மகனாகிய யாக்கோப்பும் உம்முடைய வார்த்தையை கேட்டு வசனத்தை காத்து தன் வாழ்நாள் முழுவதும் உமது நாமத்தின் பக்தி வைராக்கியமுடைய மனிதனாக வாழ்ந்தார். உம்முடைய வசனத்தை கேட்ட பரிசுத்தவான்கள் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயும் உம்முடைய வார்த்தையை கேட்டார்கள், வசனத்தை கேட்டார்கள். கேட்டு அவர்களுக்கு நீர் கட்டளைகளை கொடுத்தீர், நீதி நியமங்களை கொடுத்தீர். அதை இஸ்ரவேல் மக்கள் கேட்டார்கள். உணர்ந்தவர்கள், மனம் திரும்பினவர்கள் உம்மை ஆராதித்தார்கள். உணராதவர்கள், மனம் திரும்பாதவர்கள் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த பூமியிலே தரையிலே விழாமல் அவைகளை நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தவரே, உம்முடைய மக்கள் உம்முடைய வார்த்தை கேட்டு அதன்படியாய் நடக்க வேண்டிய பேராவலை ஆண்டவரே, இதோ இந்த மனிதன் சவுலாகிய பவுல் வாழ்விலும் செர்க்கி பவுல் வாழ்விலும் இவர்களை கொண்டு நீர் செய்த அந்த பேராவலான வசனத்தை கேட்கக்கூடிய ஆசையை ஒவ்வொரு உள்ளத்திலே பெருக செய்யும். விசுவாசத்தை துவக்குகிறவரே, அந்த பேராவல் துவக்கப்படட்டும். உம்மை கண்டுகொள்ளும்படியான கண்களை வேத வசனத்தின் மூலமாக உணர்த்தி மத பாதையிலே நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நாம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் முகத்தில் பிரகாசிக்க செய்து உங்களை வழி விலகாதபடி பாதுகாத்து உங்கள் ஆவியாத்மா சரீரம் முழுவதும் தேவனுடைய வசனத்தை கேட்க பேராமல் ஆசை கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தமது வருகைக்கு குற்றங்கள் எல்லாம் நீக்கி ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.